பிரியமானவர்களே, இன்று ஒரு இறைவார்த்தைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். தொடர்ச்சியாய் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டுடைய வார்த்தைகளை படித்து வருகிறோம். பரலோக ராஜ்யத்தின் ஓமை, பரலோக ராஜ்யத்தின் சம்பந்தமாக பல தெளிவான உதாரணங்களை கொண்டு ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கும் விஷயங்களை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இப்படி பார்க்கும்போது சீஷர்கள் வந்து ஆண்டவரிடத்தில் கேட்டார்கள் 36ஆம் வசனத்தில். அதன் பிறகு ஆண்டவர் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். என்ன கொடுத்தார்? நல்ல விதை விதைக்கிறது யார்? நல்ல விதை எது? ராஜ்யத்தின் புத்திரர். நிலம் எது? உலகம். நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். 37. மனுஷகுமாரன் 38. நிலம் உலகம். இந்த உலகம் நிலத்துக்கு ஒப்பனை. விதை, நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். அப்போ நல்ல விதை இருக்குது, கெட்ட விதை இருக்குது. நல்ல விதையை விதைக்கிறது யார்? தேவனோடு சம்பந்தமானவங்க. கெட்ட விதையை விதைக்கிறது யார்? களை என்று சொல்லப்படுவது சத்துரு, பிசாசு. இப்போ நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஒரு முடிவு வரப்போகுது. நல்லதை யார் பேசுகிறாங்க? நல்லதை யார் விதைக்கிறார்கள்? நல்லதுக்கு யார் முயற்சி பண்ண போகிறாங்க? ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் வரப்போகிறது. முடிவு நியாயத்தீர்ப்பு. 39வது வசனத்தில் அவைகளை விதைக்கிற சத்துரு, பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு. அப்போ அறுவடை இருக்கு பாருங்கள். நல்ல விதை விதைக்கப்பட்டது, களை விதைக்கப்பட்டது, அறுவடை வரப்போகிறது. இந்த அறுவடை அறுக்கிறவங்க யார்? தேவ தூதர்கள். அப்போ அறுத்து என்ன செய்வாங்க? 40ஆம் வசனத்தில் களைகளை சேர்ப்பாங்க, அக்கினியில் சுட்டெரிப்பாங்க. அதை போல இந்த உலகத்தின் முடிவில் நடக்கும். இதாங்க நடக்க போகுது. இதான் நடக்க போகுது, நன்மைக்கும் தீமைக்கும். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தின் 32ஆம் வசனத்தை படித்து பார்த்தால் அந்த 2 வித்தியாசம் தெரியும். அந்த பகுதியில் நன்மை செய்கிறவர்கள், தீமை செய்கிறவர்கள். நன்மை செய்கிறவர்கள் ஆண்டவரோடு இருக்க போகிறாங்க. தீமை செய்கிறவர்கள் எரிகிற அக்கினிக்கு போக போகிறாங்க. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. இது தேவனுடைய விருப்பம். அப்போ என்ன பண்ணணும்? ஆண்டவரை உள்ளத்தில் வைத்து கொள்ளணும், அவருக்காக வாழ வேண்டும், நன்மையை செய்யணும், அவரோடு இருக்கணும். கர்த்தர்